ஏர் இந்தியா நிறுவனம் சுமார் 1000 ஊழியர்களை அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. இதற்கு அந்த நிறுவனத்தின் சிஇஓ சொன்ன பகீர் காரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான ஏர் இந்தியா கடந்த 3 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ஒழுக்க விதிமீறல்களுக்காக பணி நீக்கம் செய்துள்ளது. நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் நிர்வாக இயக்குநரான கேம்பல் வில்சன் ஊழியர்களுடனான ஒரு டவுன்ஹால் கூட்டத்தில் இந்த தகவலை வெளியிட்டார். நிறுவனத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை அவர் இதன் மூலம் வலியுறுத்தினார். இது தொடர்பாக பேசிய கேம்பல் வில்சன், ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பல்வேறு விதிமீறல்களுக்காக பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். யாரும் பார்க்காத போதும் சரியாக நடந்து கொள்வது ஒவ்வொரு ஊழியரின் கடமை என்று கூறினார். விமானத்திலிருந்து பொருட்களை கடத்துவது, கட்டணமின்றி கூடுதல் லக்கேஜுகளை கொண்டு செல்ல அனுமதிப்பது, ஊழியர்களுக்கான சிறப்பு பயண திட்டமான ELT திட்டத்தை தவறாக பயன்படுத்துவது போன்ற பல கடுமையான விதிமீறல்களில் ஊழியர்கள் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் ELT திட்டத்தில் பெரிய அளவிலான முறைகேடுகளை ஏர் இந்தியா நிறுவனம் கண்டறிந்தது. இந்த முறைகேட்டில் 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தவறிழைத்தவர்களுக்கு அபராதம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. டாடா குழுமத்தின் கீழ் இயங்கும் ஏர் இந்தியா தற்போது சுமார் 24,000 ஊழியர்களை கொண்டுள்ளது. நிறுவனம் கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 2026 முடிவடையும் நிதியாண்டில் ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இணைந்து 22,000 கோடிக்கு மேல் நஷ்டம் அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வருடாந்திர சம்பள உயர்வை தற்காலிகமாக நிறுத்துவது, தேவையற்ற செலவுகளை குறைப்பது போன்ற பல சிக்கன நடவடிக்கைகளை நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹல் மக்களவையில் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் விமான நிறுவனத்தின் நிதி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதை உறுதிப்படுத்தினார். 2022-23 நிதியாண்டில் 1106.32 கோடி லாபம் ஈட்டிய நிறுவனம் 2023-24 1063.12 கோடி நஷ்டத்தையும், 2024-25 58,032.37 கோடி என்று மிகப்பெரிய நஷ்டத்தையும் சந்தித்துள்ளது. இது நிலைமையின் தீவிரத்தை காட்டுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் சூழல் போன்ற உலகளாவிய காரணங்களும் விமான போக்குவரத்து துறையை பாதிக்கின்றனர். இது குறித்து ஊழியர்களை எச்சரித்த சிஇஓ கேம்பல் வில்சன், மத்திய கிழக்கு நாடுகளில் நிலைமை சீரடையவில்லை என்றால் இந்த நிதியாண்டு மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் ஏர் இந்தியா தனது உள் விதிமுறைகள், ஒழுக்க நெறிகள் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக கவனம் செலுத்துவது தெளிவாகிறது. நிதி நெருக்கடி மற்றும் செயல்பாட்டு சவால்களுக்கு மத்தியிலும் நிறுவனம் ஒழுக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் நிலைநாட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது எதிர்காலத்தில் நிறுவனம் மீண்டு வருவதற்கான ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது.